இந்த உலகத்தோட 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸில் 40வது பிளேஸில் யார் இருக்கானா ஃப்ராங்கோயிஸ் டுவாலியருங்கிறவர் தான். மாடரேட் டேஞ்சரஸில் இவர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு. ஏப்ரல் 14 1907 வருஷம் பிறந்த இவர் 1957 ஒரு கான்ட்ரோவர்சியலான மேனிப்புலேட்டட் எலெக்ஷனில் ஹைட்டியோட பிரசிடென்ட் ஆகிறாரு. பிரசிடென்டான 2வது வருஷத்துலேயே டன்டவுன் மெக்கோட்டிங்கிற ஒரு சீக்ரெட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உருவாக்குறாரு. அது எதுக்காகனா இவரை எதிர்த்து பேசுகிற எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கும் ஜெயிலில் தூக்கி போடுறதுக்கும். 1961 நடந்த ரீஎலெக்ஷன்லையும் இவர் ஏமாற்றி 100% ஆஃப் த ஓட்டையும் வாங்கி திரும்பவும் பிரசிடென்ட்டாக இருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு இப்படியே ஏமாற்றிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹைட்டியோட லைஃப் டைம் பிரசிடென்ட்டாக நான் தான் இருப்பேன்னு சொல்லி தன்னை ஒரு டிக்டேட்டராகவும் அறிவிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண மொதல் விஷயமா ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட ஃப்ரீடமை பறிச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஹைட்டியில் பெரிய பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு. மக்கள் எல்லாம் ஏழ்மையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு ஹைட்டியோட மக்கள் எல்லாம் ரொம்ப ஏழ்மையாக இருந்தப்போ இவர் மட்டும் ரொம்ப லக்ஸரியான லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தார். இதை எதிர்த்து நிறைய போராட்டங்களும் நடந்துச்சு. ஆனால் இவர் எதிர்த்து பேசுகிற எல்லாருமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாமல் போயிட்டே இருந்தாங்க. அப்படி காணாமல் போனவங்களோட எண்ணிக்கை 30,000 60,000க்கும் மேலே இருக்கும். இவரோட இந்த கொடூரமான ஆட்சி இதோட நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகணுன்றதுக்காக அவரோட சொந்த பையனையே அவரோட சக்ஸஸராக வளர்த்துட்டு இருந்தார். ஏப்ரல் 21 1971 வருஷம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையனே தான் அடுத்த பிரசிடென்ட்டாகவும் ஆகுறாரு. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிக்டேட்டரை பற்றி நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஃபாலோ பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.